கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்கள் குறித்து பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லோத்து தன் பூமியை பார்க்கிறான். லோத்துக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் தகராறு வரும்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், நம்ம சகோதரர்கள், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போய் என்று சொல்லுகிறான். அப்போ நீ எந்த இடத்த வேணாலும் தெரிந்து எடுத்துக்கப்பா என்று சொல்லுறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அப்போ நல்ல அழகான நல்ல பச்சை பசியான விளைகிற இடத்தை அவன் பார்த்து போகிறான். தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்க, தேவன் கொடுக்குற இடத்துக்கும் நாம தெரிந்து கொள்கிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய கண்கள் அந்த வெளிப்புறமான தோட்டத்தை தான் பார்க்கும், நல்ல விளைச்சல் இருக்கு. ஆனா அந்த தேசம் எப்படிங்கிறத லோத்து பார்க்கவில்லை. தேவ பிள்ளைகளே, 19 ஆதியம் 19 சொல்கிறது, அந்த தேசத்தார் பாவத்துல இருக்கிறதுனால அந்த தேசத்தை அழிக்க போகும்போது மட்டும் லோத்துக்கு மட்டும் கர்த்தருடைய கண்கள் கிடைத்தது. பாருங்க தேவ பிள்ளைகளே, உன் கண்கள் இச்சைப்பட்டு சிலர் பிரியப்பட்டு ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ அதுக்கு அந்த இடத்துக்கு போயிருவாங்க, ஒரு தோட்டத்தையோ ஒரு தேசத்தையோ போயிருவாங்க. உங்க கண்கள் சுய இச்சைகள் படி நீங்க நடந்து, உங்க கண்கள் சுய இச்சைகள் படி. லோத்து அப்படி அவன் பார்த்தான், நல்லா தண்ணி போகுது, பச்சை பச்சைன்னு இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த தேசத்துல தேவனுக்கு பிரியமா அதெல்லாம் பார்க்கல, தேவன்கிட்ட கேட்கல. தேவ பிள்ளைகளை, சில காரியங்கள் உங்களுக்கு கண்களுக்கு இச்சையை கொண்டு விசாசு கொண்டு வருமா. இந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம், அந்த வீட்டுல என்ன இருக்கு, இந்த இடத்த வாங்கிடலாம், இந்த இடத்துல என்ன இருக்கு, தேவ சமூகத்துல கேட்க. ஆனா லோத்து கேட்கல. தேவ பிள்ளைகளை, அந்த வெளி தோட்டத்தை மட்டும்தான் பார்த்தான். அந்த இடத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணிடலாம், அங்க நல்ல செழிப்பா இருக்கு, நம்ம வாழ்ந்துடலாம்னு சொல்லி அந்த பட்டணத்துல கடைசி வரைக்கும் அவன் மட்டும்தான் நீதிமானாக இருந்தான். பாக்கி எல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் விபச்சாரத்திலையும் குடி குடும்பத்திலும் இருந்ததுனாலே அந்த சோதம் குமரா பட்டணம் அழிக்கப்பட்டது என்று வேதத்துல பார்க்கிறோம். லோத்துடைய குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, நீ சுய இச்சையில்படி ஒரு இடத்தை எடுத்துட்டு, ஐயோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, அப்ப வெளித்தோட்டத்துக்கு பார்க்கறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பட்டணத்துக்கு போனா நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன், அந்த பட்டணத்துக்கு போனா என் ஊழியம் செழிப்பாயிரும் சொல்லி நினைக்காத. தேவன் சொன்னதை எதை கேட்டுக்கிட்டு போனா அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, அந்த இடம் வறண்ட பூமியா இருந்தாலும் அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆனா உன் சுய இச்சைகளபடி, உன் கண்ணின் இச்சைகளபடி அந்த இடத்தை நீ பார்த்து, அந்த வீட்டை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து, அந்த வேலையை பார்த்து, தேவ பிள்ளையே ஒரு மனைவியை பார்த்து, ஒரு கணவனை பார்த்து, இவனை கல்யாணம் பிடித்தா நல்லா இருக்கும், இவனை பிடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி உன் கண்கள் இச்சைக்கு நீ இடம் கொடுத்தாயானா, சோதம் குமாரம் பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த பட்டணத்தார் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை தேடாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணினார்கள். அதனால சோதம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது. ஆனால் லோத்துக்கு மட்டும் கண்களில், தேவ சமூகத்தில் கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ பிள்ளையே, அவன் போய் அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளல, அந்த தேசத்தில் அவன் சந்ததி வாழ முடியல, அவன் சந்ததி பலவிதமான பாவத்துக்கு கொள்ளப்பட்டு தேவ பிள்ளைகளே சாபத்துக்குள்ளாக மாறினது. காரணம் என்ன? அந்த கண்கள் சுய இச்சைகளபடி அந்த தேசத்துக்கு அவன் கடந்து போனான், அதை எடுத்துக்கொண்டான், அந்த தேசத்தை தெரிந்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, அதனால தேவ சித்தமில்லாத உங்களுடைய கண்களின் சுய இச்சைகளபடி நீங்கள் நடந்து அந்த தேசத்துக்கோ பட்டணத்துக்கோ வேலைக்கு போனீங்கன்னா தேவன் சொல்லாத எந்த ஒரு காரியங்களும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களா, இனிமேல் உங்கள் கண்களுக்கு பார்க்காதீங்கம்மா. ஆனால் தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு போகலாமா, ஆண்டவரே இந்த வேலைக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு நான் ஓடிட்டு போகலாமா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அந்த இடத்துல போனா நிறைய காரியம் கிடைக்குமே, ஐயோ செழிப்பாக இருக்கிறாங்கலாம் உனக்கு தோணும். எப்போ பிள்ளைகளே, நான் மும்பையிலிருந்து ஆண்டவர் நாகர்கோயிலுக்கு என்ன அனுப்பின பொழுது சில ஊழியக்காரர் சொன்னாங்க, ஐயா மும்பையில இருந்து நீங்க வந்துட்டீங்களே, உங்களுக்கு மும்பையில நிறைய காணிக்கை கொடுப்பாங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு சொன்ன, நீ போன போயிடணும், காணிக்காக இல்லை. தேவ பிள்ளைகளை, ஆனால் இது வரைக்கும் தேவன் எங்களை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்து அவர் போஷித்து வழி எடுத்துக்கிறார். எங்களுக்கு ஒரு சபை கிடையாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் கேட்கணும். தேவன் எதை சொல்லுகிறாங்க அதான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது இந்த பட்டணம் என்று சொல்லி போல லோத்துடைய குடும்பனுடைய நிலைமை என்ன? மனைவியை இழந்தான்,
பிள்ளைகள், தேவ பிள்ளைகளை பாவத்தில் விழுந்து தேவ பிள்ளைகளே தேவ சாபம் படித்த சந்ததியாக மாறினது. தேவ பிள்ளை அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதுங்க. லோத்தையும் போல தேவ பிள்ளைகளே இந்த கண்ணு எச்சைகளுக்கு இடம் கொடுத்துறாதுங்க தேவ பிள்ளைகளே. அதனால தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நீங்கள் திரும்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சப்போ நல்ல ஆண்டவரே சோதரப்பா. லோத்து அந்த தேசம் அப்பா, அந்த பூமி நல்ல விளைச்சலுங்கிற பூமி கண்கள் இச்சையினாலே அதை பார்த்து போனா உம்மிடத்துல கேட்கல, உம்மிடத்துல விசாரிக்கல. அதனால தேவப்பிள்ளை ஆண்டவரே அந்த தேசம் அந்த தேசத்துல மக்கள் வெறும் கொடூரமான பாவத்தில் விழுந்தாங்க. அந்த தேசம் அழிக்கப்பட்டது. இவன் சந்ததி சின்ன பண்ணமாக மாறினது. தேவப்பிள்ளைகளே அதே போல இராதபடி எங்களுடைய கண்களுக்கு அழகாக இருக்கலாம் அந்த வீடு, வேலை, தொழில், பட்டணம். ஆனால் உம்முடைய சித்தத்துபடியே நம்மகிட்ட கேட்டு நாங்கள் கடந்து போதற்க எங்களுக்கு கிருபை பாராட்டபடியா செபிக்கிறோம்ப்பா. வெளியிடத்துக்கு ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தாலே ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே நம்முடைய கண்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நாங்கள் உள்ள போனக்கு அவ்வளோ தான் தெரியும். நம்ம லோத்தை போல நீங்களே விசாசுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. தேவ சமூகத்தில் விசாரிச்சு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.